நான் கைவில்ல எடுத்துக்கலாம் சார் கொஞ்சம் சார் இங்கே சார் கொஞ்சம் இங்கே பாருங்கள் சார் கொஞ்சம் சைடில் சார் ரெடி சார் தனியாக இருக்கு கவர் போடாமல் இவர் மாரத்தாள் மன்னர், நடைப்பயிற்சி நாயகர், எளிமையின் இலக்கணம், வலிமையின் உறைவிடம், நேர்மையில் நெருப்பு, நெறிகளில் சிறப்பு, சென்னை மாநகரின் முன்னாள் மேயர், அன்னை தமிழகத்தின் இந்நாள் அமைச்சர், மக்கள் அனைவராலும் மா சு என்று அன்போடு அழைக்கப்படும் அமைச்சர் இன்று. பேரன்பிற்கு உரியவர், பெருமதிப்பிற்கு உரியவர், மாண்புமிகு மக்கள் மருத்துவத்துறையின் அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் அவர்களுக்கு மருத்துவமனை சார்பில் மனமார்ந்த நன்றிகள். அடுத்து காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டு தலைவர், திருப்பெரும்புதூர் சட்ட மாமன்ற உறுப்பினர், நலிந்த மக்களின் நம்பிக்கை நட்சத்திரம், எளிய மக்களின் கலங்கரை விளக்கம், உழைப்பால் உயர்ந்தவர், உறுதியில் சிறந்தவர், இனிமையின் ஏந்தர், இந்த மண்ணின் மைந்தர், மாண்புமிகு சட்ட மாமன்ற உறுப்பினர் திரு செல்வ பெருந்தகை அவர்களுக்கு மருத்துவமனை சார்பில் மனமார்ந்த நன்றிகள். அடுத்து நமது வேந்தர் அவர்கள், சவிதா குழுமத்தின் சக்கரவர்த்தி, சாதனை சன்னிதான திருமூர்த்தி, பல் மருத்துவராக பயணத்தை தொடங்கியவர், பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தராக விளங்குபவர், கொங்கு நாட்டு தங்கம், இவர் ஈரோட்டு சிங்கம், எங்கள் சவிதா குழுமத்தின் நிறுவனர் வேந்தர் ஐயா மா வீரையன் அவர்களுக்கு எங்கள் நன்றிகள். அடுத்தது இயக்குனர் டாக்டர் தீபக் நல்லசாமி அவர்கள். தந்தை பாய்ந்தது 8 அடி, தனையன் பாய்வது 16 அடி. சவிதா நிறுவனம் ஒரு சாதனை பேரரசு. அந்த சாம்ராஜ்ய சரித்திரத்தில் இவர்தான் இளவரசு. இவர் சவிதா வளர்ச்சியின் திங்க் டேங்க், சாதனை தொடர்ச்சியின் பிரைன் பிகைன். சவிதா குழுமத்தின் குல விளக்கு, எங்கள் எதிர்கால ஒளி விளக்கு. வணங்குகிறேன் ஐயா, மிக்க நன்றி. வாழ்த்துக்கிறேன் ஐயா, கோடி நன்றி. அரசு அதிகாரிகள்
அனைவருக்கும் நன்றி. காவல்துறை அதிகாரிகளுக்கு கனிவான நன்றி. சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. பல்கலைக்கழக துணைவேந்தர் அவர்களுக்கும் பல்கலைக்கழக பதிவாளர் அவர்களுக்கும் பணிவான நன்றி. கல்லூரி முதல்வர்கள் எல்லோருக்கும் நன்றி. ஊர் தலைவர்கள், உள்ளாட்சி உறுப்பினர்கள், உடன்பிறப்புகள் அனைவருக்கும் நன்றி. கிராமத்து தலைவர்கள், கிராமத்து பெரியவர்கள் எல்லோருக்கும் நன்றி. பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள், தொலைக்காட்சி துறையினர் அனைவருக்கும் நன்றி. பேராசிரியர்கள், மருத்துவர்கள், மாணவர்கள், செவிலியர்கள், ஊழியர்கள், பணியாளர்கள், பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றி. அழைப்பினை ஏற்று வந்த அனைவருக்கும் நன்றி. ஸ்ப்ரவுட் கருத்தரிப்பு மையம் வெற்றி பெற வாழ்த்திய உள்ளங்கள் அனைத்துக்கும் நன்றி. கடமைகள் இவர்களுக்கு பல உண்டு. இன்று விழா நாள், இன்று அரசு விடுமுறை நாள். கடமைகள் இவர்களுக்கு பல உண்டு. பணிச்சுமைகள் என்றைக்கும் உண்டு. எத்தனையோ வேலைகள் இருந்தாலும் இங்கு வந்து திறப்பு விழாவினை சிறப்பு விழாவாக ஆக்கிய அமைச்சர்கள், அதிகாரிகள் அனைவருக்கும் மீண்டும் நன்றி. சவிதா குழுமத்தின் வான் புகழ் வள்ளுவன் வாக்கினை வணங்கி நான் நன்றி கவிதை வாசிக்க வந்துள்ளேன். சவிதா குழுமத்தின் சாதனை பயணத்தில் இன்று கடப்பது ஒரு புதிய மைல்கல். சவிதா நிறுவனத்தின் மாணிக்க மகுடத்தில் இன்று பதிப்பது மற்றும் ஒரு வைரக்கல். கருத்தரிப்பு மையம் புதிதாக ஒன்று. கனவு நனவான பொன்னாள் இன்று. ஸ்ப்ரவுட் மையத்தில் இன்று துவக்க விழா. இது மகப்பேறு மருத்துவத்தின் நம்பிக்கை இளைய நிலா. தொடக்க விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் தொழுது நன்றி சொல்வேன். மகளிர் மருத்துவ மகளிர் மருத்துவத்துறையில் தலைவராக நான் டாக்டர் குமுதா, இந்த கல்லூரியின் முதல்வர், குழந்தை நல மருத்துவர். டாக்டர் பொன்னம்பல நமசிவாயம், மெடிக்கல் சூப்பர்டென்டென்ட், சவிதா ஹாஸ்பிட்டல். Dr. Shanti, Department of Obstetrics and Gynecology. உங்களுக்கெல்லாம் தெரியும், நான் டாக்டர் வீரையன், இந்த யூனிவர்சிட்டியுடைய சான்சலர் அண்டு உங்களுக்கெல்லாம் ஃப்ரெண்ட். நிகழ்ச்சியை பற்றி சவிதா மருத்துவமனை எப்பொழுதும் அதனுடைய இயல்பே வந்து எதையும் டிஃப்ரெண்டாக பண்ணணும், நல்லா செய்யணும், முதன்மையாக இருக்கணுங்கிறது தான் எங்களுடைய குறிக்கோள். அந்த விதத்தில் இப்போ வந்து எங்கள் மருத்துவமனை ஒரு மிகச்சிறந்த நவீன கருத்தரிப்பு மையம் தொடங்கப்பட்டுள்ளது. அதுக்குரிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு சுப்பிரமணியம் அவர்களும் இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமாகிய திரு செல்வ பெருந்தகை அவர்கள், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அவர்கள் இருவரும் இதை இணைந்து திறந்து வைத்திருக்கின்றார்கள். இந்த மருத்துவ மையம் மற்ற இதை விட எந்த விதத்தில் டிஃப்ரெண்ட்னாக்க, இதில் வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க, நம்ம மாண்பு அமைச்சர் பேசினார், லாப நோக்கு இல்லாமல் கூடுமான வரைக்கும் எவ்வளவு குறைந்த செலவு பண்ண முடியுமோ அவ்வளவு. ஏன்னா இது இலவசமாக பண்ண முடியாது, கவர்மெண்ட்டே பண்ண முடியாதுன்னு அவர் சொன்னார். அவ்வளோ செலவாக கிட்டத்தட்ட ஒரு பேஷண்ட்டுக்கு 2.5 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவாகுன்னு அவரே சொல்கிறாரு. கவர்மெண்ட்டுக்கே அவ்வளோ செலவாகுது. அதனால நம்ம வந்து ஒரு 2.5 லட்ச ரூபாய் இலவசமாக பண்ணுறது வந்து இல்லாத காரியம். அதனால நாங்கள் வந்து ஒன்லி மெடிசன்ஸ் அந்த இது என்னென்ன யூஸ் பண்ணோமோ அதை மட்டும் ரீப்ளேஸ் மட்டும் வந்து வாங்கிட்டு எங்களுடைய சேவைக்கெல்லாம் சுத்தமாக இலவசமாக கொடுக்குறோம், சுத்தமாக காசே இல்லாமல். சரி,
தமிழக அரசு எல்லா ஹாஸ்பிட்டல்ல வந்து மாற்று உறுப்பு வந்து டைப் பண்ணியிருக்காங்க. இந்த குழந்தைகளுக்காக வந்து டைப் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்களா அரசோட? இந்த கருத்தரிப்பு இதை சொல்றீங்களா இல்லை? கருத்தரிப்பு மொத்தம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். நாங்கள் அமைச்சர்கள் சொல்கிறோட அமைச்சரும் வந்து உறுதியளித்தார். அதாவது அரசு சார்பில் என்னென்ன உதவிகள் உங்களுக்கு வேணுமோ அதை நாங்கள் அரசு தர தயாராக இருந்துட்டு கட்டாயமாக நாங்கள் அரசினுடைய உதவியை பெற்று அதையும் நாங்கள் வந்து பேசிட்டு பாஸ் பண்ணிடுறோம். எவ்வளவு பேர் பயனடைவாங்க? அதாவது ஒரு மருத்துவக் கல்லூரின்னா கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் இருக்கிற மக்கள் அனைவருக்குமே ஈஸியாக இருக்கும். எங்களுடைய குறிக்கோள் வந்து இந்த 10 கிலோமீட்டர் சுற்றுலா மட்டும் இல்லை, தமிழ்நாடு பூரா மட்டும் இல்லை, இந்தியா பூரா மட்டும் இல்லை, உலக அளவில் வந்து நம்ம வந்து இது ஒரு பெரிய சென்டராக ஆகணுங்கிறது எங்களுடைய எய்ம். அதனால வந்து இதில் வந்து எத்தனை பேர் பயனடைவாங்கிறதுக்கு கணக்கே கிடையாது. எத்தனை பேர் வந்தாலும் நாங்கள் ரெடியாக இருக்கோம் இது பண்ணுறதுக்கு. இல்ல அந்த நோக்கமும் இருக்குங்க. இப்போ இந்த கருத்தரிக்க முடியாம இருக்க தம்பதிகள் இருப்பாங்கல்ல, அங்க இப்போ நிறைய கேம்ப்ஸ் நாங்க வந்து வில்லேஜில் போய் மற்ற வியாதிகளுக்கு போட்டுட்டு இருக்கோம். ஸோ அந்த கேம்ப் பண்ணும்போது இந்த மாதிரி இருக்க தம்பதிகளும் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களே இங்கே வர வச்சு அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு கண்டறிந்து அதுக்கு வைத்தியம் பண்ணுறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களோட கிராமப்புற கேம்ப் எப்பவுமே நடத்துறதில்ல. அப்போவே அங்கே அந்த மாதிரி தம்பதிகள் யாராவது இருந்து அவங்களுக்கு இந்த சேவை வந்து தேவையாக இருந்ததுன்னா அவங்கள இங்கே ரெஃபர் பண்ணி அந்த இது பண்ணுறதுக்கு பிளான். கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ஆகும் சார் ஒரு சைக்கிள். ஒரு அம்மாவுக்கு 2 அல்லது 3 சைக்கிள் அளவு கூட தேவைப்படும் அந்த தம்பதிகளுக்கு. ஸோ அதனால 7 to 10 லட்சம் வரைக்கும் அவங்க செலவாகும். இது வந்து கருத்தரிக்க மட்டும்தான். அப்புறம் அவங்க ஹைரிஸ்க் ப்ரெக்னென்சி அதுக்கும் செலவாகும். அப்புறம் குழந்தை வந்து குறைமாத குழந்தையா பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைய வந்து இன்டென்சிவ் கேரில் வைக்கும்போது தீவிர சிகிச்சை பண்ணும்போது அதுக்கும் கொஞ்சம் செலவாகும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் சவிதா மருத்துவமனையில் குழந்தைங்களுக்கு பச்சிளம் குழந்தைங்களுக்கு தீவிர சிகிச்சை சுத்தமும் இலவசமாக தான் கொடுத்துட்ருக்கோம். அது 4 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரைக்கும் நாங்கள் இலவசமாக தான் கொடுத்துருக்கோம். இப்போ இங்கே வந்து ஒரு குறைமாத குழந்தை இல்லை 1 கிலோக்கு கீழே குழந்தைன்னா அந்த குழந்தைக்கு சுத்தமாக இலவசமாக தான் பார்த்துட்ருக்கோம். எங்ககிட்ட இங்கே வந்து 25 வாரத்தில் பிறந்த குழந்தை 549 கிராம் பிறந்த குழந்தை இங்கே வந்து நல்லா ரிவைவ் ஆகி இப்போ வந்து அந்த குழந்தைக்கு 2 வயசாகி நார்மல் வளர்ச்சியோட மூளை வளர்ச்சி அப்புறம் உடல் வளர்ச்சி ஓரளவுக்கு அந்த வெயிட்டுக்கு ஏற்ற வளர்ச்சி அதெல்லாம் இருக்காங்க. அதனால நிறைய 1 கிலோக்கு கீழே இருக்க குழந்தைகளும் பிறக்கிறாங்க, அவங்களோட கேர்ஸும் இருக்கு. இப்போ இந்த மாதிரி ஐவிஎஃப்ல நிறைய டைம் 2 குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ அந்த குழந்தை குறை மாதத்துல சீக்கிரமா பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ அந்த மாதிரி குழந்தைக்கு தீவிர சிகிச்சையும் பண்ணுவோம். அம்மாவுக்கு ஏற்படக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ்க்கு தேவையான இன்டென்சிவ் கேர் இதுவும். இப்போ மேலே நீங்கள் போய் 3ஆம் மாடியில் எல்லாரும் நீங்கள் ஐசியூ பார்த்தீங்க. அந்த ஐசியூவில் வந்து நாங்கள் ஷிஃப்ட் பண்ணி எல்லா டாக்டர்ஸும் தேவையான நெஃப்ராலஜிஸ்ட், ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட், நியூராலஜிஸ்ட் எல்லாரும் இருக்காங்க. ஸோ மகப்பேறு அப்போ ஏற்படக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் டீல் பண்ணுறதுக்கு ஐசியூ ஷிஃப்ட் பண்ணி அவங்க பார்த்துட்டு திருப்பியும் மெட்டர்னிட்டிக்கு போவாங்க. அதே மாதிரி குழந்தைக்கு எதுவும் பிரச்சனை இருந்ததுன்னா பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவு தனியாக இருக்குது. அதில் அந்த குழந்தைங்களை வைத்தியம் பண்ணி 2 பேரும் நல்லா சுகமான பிறகு வீட்டுக்கு இந்த ஐவிஎஃப் பற்றி பேசணும்னா இப்போ ஃபஸ்ட்டு கரு முட்டை வந்து அம்மா கிட்டேருந்து எடுக்கணும். அதை ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு ஆப்ரேஷன் தியேட்டர் வழியாக அல்ட்ராசவுண்ட் கைடன்ஸில் வந்து அந்த கரு முட்டை எடுப்பாங்க. அப்புறம் அதுக்குன்னு தனி ஸ்பெஷலாக இந்த ஐவிஎஃப் டெஸ்ட் டியூப் பேபி, அதாவது ஆண் அணுவும் பெண் அணுவும் சேர்ந்து ஒரு கரு உண்டாகிறதுக்கு அதுக்கு ஒரு தனி லேப் இருக்குது. அப்புறம் இன்குபேட்டர்ஸும் இருக்குது. ஸோ இந்த அப்புறம் எம்ப்ரியோ ஆயிடுச்சுன்னா அந்த எம்ப்ரியோ வந்து பாதுகாத்தும் வச்சுக்கலாம். அப்போது எத்தனை எம்ப்ரியோ போடணும்னு வந்து மருத்துவர்கள் வந்து ஆப்ஸ்டிடிஷியன் இப்போ டாக்டர் சாந்தி இவங்களும் சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி எத்தனை எம்ப்ரியோ போடணும், எத்தனை சைக்கிள் அவங்க சிகிச்சை தேவைன்னு முடிவு பண்ணி அதை பண்ணுவாங்க. ஸோ
ஸோ இப்போ ஒரு எக்யூப்மெண்ட் மேலே இருக்க இப்போ இந்த எம்ப்ரியோ 2 டெஸ்ட் டியூப் இது பண்ணுறதுக்கு மட்டுமே 25 லட்சம். அது இல்லாமல் லேசர் கருவி இருக்குது, அப்புறம் இன்குபேட்டர் கருவி இருக்குது, அப்புறம் அல்ட்ராசவுண்டு கருவி இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒன்றும் நிறைய செலவாகும். ஸோ அதனால வந்து கிட்டத்தட்ட எக்யூப்மெண்ட்ஸ் அளவே வந்து கிட்டத்தட்ட 6 கோடி அளவுக்கு எக்யூப்மெண்ட்டுக்கு செலவாகும். அப்புறம் தினம் அந்த டெஸ்ட் பண்ணுறது, கன்சியூமபிள்ஸு அதெல்லாம் வந்து செலவாகும். இல்லை, இப்போ நீங்கள் வந்து முக்கால்வாசி கருத்தரிப்பு மையங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து வெறும் கருத்தரிப்பு மையம் மட்டும் வச்சுருப்பாங்க. இப்போ ஒரு அம்மாவுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு, காம்ப்ளிகேஷன்ஸ் ஆயிடுச்சுன்னா அவங்க வேற இந்த மகப்பேறு பார்க்குற ஹாஸ்பிட்டலுக்கு தான் அவங்க ரெஃபர் பண்ணுவாங்க. இப்போ இங்கே அந்த மாதிரி தேவையில்லை. ஏன்னா இங்கே வந்து கருத்தரிக்கிற அம்மாக்கள் வந்து இந்த IVF மூலமாக அந்த ஹைரிஸ்க் ப்ரெக்னன்சி கேர் இங்கேயே ஆப்ஸ்டெட்டிக் டிபார்ட்மெண்ட்டில் நடக்கும். ஸோ அந்த அம்மாவுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் ஆனாலும் வேறு ஆஸ்பத்திரிக்கெலாம் அனுப்ப வேணும், அவங்க இங்கேயே வந்து வைத்தியம் பண்ணிட்டு போகலாம். அதே மாதிரி முன்பு சொன்ன மாதிரி குறைமாத குழந்தை பிறந்தாலும் அதையும் இங்கேயே நாங்கள் பார்த்துக்குவோம். ஸோ எதுக்குமே அவங்க வேறு மருத்துவமனைக்கு செல்லவே வேண்டாம். ஒரு தடவை இங்கே வந்து இந்த வைத்தியத்துக்கு வந்துட்டாங்கன்னா அந்த வைத்தியம் சக்ஸஸ் ஆன உடனே ப்ரெக்னென்சி கண்டினியூ ஆகும். அப்புறம் குழந்தை பிறந்தவுடனே ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் பார்த்துப்போம். அது மட்டும் இல்லாமல் பீடியாட்ரிக் டிபார்ட்மெண்ட்டும் இங்கே இருக்குது. அதனால அந்த குழந்தை வளர்ச்சியை கண்காணிக்கிறது, குழந்தை உடல் வளர்ச்சி எப்படி இருக்குது, மூளை வளர்ச்சியில் எப்படி இருக்குது, சமூக வளர்ச்சி எப்படி இருக்குது, அதெல்லாம் பார்க்கறதுக்கு கண்டினியூஷன் இருக்குது. அதுக்கு பேர் தான் கண்டினியூம் ஆஃப் கேர். ஒரு ப்ரெக்னென்சி கன்சீவ் ஆயிட்ட பிறகு கன்செப்ஷன் ஆனவுடனே அந்த கண்டினியூம் ஆஃப் கேர் இங்கேயே கொடுத்துடலாம். ஒரே ரூட்டில் இந்த ஒரு ஆஸ்பத்திரிக்கு வந்தாங்கன்னா அவங்க போதும். அந்த குழந்தை 18லேருந்து 20 வயசு ஆனாலும் அப்புறம் பெருசாக அடல்ட் ஆனாலும் அவங்களுக்கு தேவையான சிகிச்சையும் இங்கே இருக்குது. அதனால ஒரு தடவை வந்தாவே அவங்க போதும். அவங்க லைஃப் டைமுக்கு எல்லா வைத்தியமே இந்த ஆஸ்பத்திரியில் பெற்றுக்கொள்ளலாம். என்னங்க இல்ல சார் முடிச்சவனே இந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு ட்ரெஷரி கேர் ஹாஸ்பிட்டல். இங்கே முடியாதுன்னு எதுவுமே இல்லை, முடியலன்னு எங்கேயுமே முடியாது. அதனால எந்த பேஷண்டாக இருந்தாலும், அது கருவுற்ற குழந்தையா இருந்தாலும் சரி, வளர்ந்த வாலிபனாக இருந்தாலும் சரி, முதியோர்களாக இருந்தாலும் சரி, செய்ய முடியாது எதுவுமே கிடையாது. எல்லா சூப்பர் ஸ்பெஷாலிட்டியும் இங்கே இருக்கு, எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இங்கே இருக்கு. எல்லாம் பிராண்டட் எக்யூப்மெண்ட்ஸ், நாட்டு இது செகண்ட் ஹேண்ட் வாங்கி இது பண்ணுற எக்யூப்மெண்ட்டு எதுவுமே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே குவாலிட்டியான எக்யூப்மெண்ட் தான் இருக்கும், குவாலிட்டியான மக்கள் தான் இருக்கிறாங்க, குவாலிட்டியான ட்ரீட்மெண்ட். எங்களுடைய எண்ணமும் குவாலிட்டியான எண்ணம் தான். யாரையும் வந்து பணம் சம்பாதிக்கணும் நோக்கில் இந்த ஹாஸ்பிட்டலில் நடக்கலாம். அந்த கொஞ்சம் புரிஞ்சிட்டிங்கன்னா பரவாயில்ல. அது சாந்தி டாக்டர் முத்துலட்சுமி பற்றி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி ஸ்கீம்ங்கிறது வந்து மகப்பேறு மற்றும் பச்சிளம் குழந்தைகளுக்கு பராமரிப்புக்கான திட்டம் வந்து அரசு, நம்ம தமிழக அரசு ஏற்று நடத்தி கொண்டிருக்கிறது. ஸோ நம்ம சென்றும் அதுக்கு நம்ம அப்ரூவல் வாங்கியிருக்கோம். ஸோ இதன் கீழ் நம்ம மகப்பேறு சேவைகள் மற்றும் பச்சிளம் பராமரிப்புக்கான இலவச சேவைகள் முற்றிலும் இலவசமாக இங்கே கொடுக்கப்படும். ஸோ இதனால சுற்றியுள்ள அனைத்து ஏழை எளிய மக்கள் நிறைய பேர் இங்கே பயனடைஞ்சிருக்காங்க. இப்போ இந்த டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி சொல்லுங்க. கருத்தரித்த நாளிலிருந்து இங்கே வந்து நம்ம கிட்ட கன்ஃபார்ம் பண்ணுற நாளிலிருந்து அவங்க குழந்தைய நல்லபடியாக அனுப்புற வரைக்கும் எல்லாமே நம்ம பொறுப்பு தான். இங்கே அது எல்லாம் ஃப்ரீயாக தான் பண்ணுறோம். எதுக்கும் வந்து அவங்க பணம் செலுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாத்துக்கும் இங்கே வந்து ஃப்ரீயாக இருக்கும். அப்படியே வந்து ரொம்ப உயர் சிகிச்சைக்கு போனோம்னாலும் ICU கேர் அந்த மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு ஹைரிஸ்க் ப்ரெக்னன்சியில் எல்லாருக்குமே ஃப்ரீயாக தான் எல்லாமே ஆக்சுவலி இந்த ரிசல்ட்ஸோட நல்ல ரிசல்ட். அவ்வளோ மோசமாக சில சமயம் வந்திருந்தா கூட அவங்களோட ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கும். வேற வெளியில பார்த்துட்டு இருந்தவங்க இங்கே வந்து மோசமான நிலையில வந்தாலுமே அவங்கள வந்து நிறைய ஹாஸ்பிட்டல் அப்படி எடுக்க மாட்டாங்க. நாங்கள் முன்னால பார்க்கல, அதனால எங்களுக்கு வந்து பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. யார் வந்தாலும் இங்கே அவங்களுக்கு வந்து சிகிச்சை வந்து எஸ்பெஷலி முத்துலட்சுமி ஸ்கீமில் நல்ல சிகிச்சை முறை.
இந்த முத்துலட்சுமி ரெட்டி ஸ்கீம்ல கவர்மெண்ட் வந்து 18,000 ஃபேமிலிக்கு அம்மாவுக்கு அவங்க பேங்க்ல போடுவாங்கல்ல, அது முதல் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் பிரசவிச்சாதான் அது கிடைக்கும்னு இருந்தது. இப்போ வந்து அமைச்சர் சொன்ன மாதிரி தனியார் மருத்துவமனை இல்லை கவர்மெண்ட் எதுவாக இருந்தாலும் எங்கே பிரசவித்தாலும் அவங்களுக்கு அந்த நன்மை கிடைக்கணும்னா இந்த மாதிரி பெரிய மருத்துவமனைகள் ஃப்ரீயாக வந்து யாரெல்லாம் வில்லிங்காக வைத்தியம் பண்ணுறதுக்கு இருக்காங்களோ அந்தந்த மருத்துவமனைகளை வந்து இணைத்து MOU மாதிரி ரெக்கக்னைஸ் பண்ணி எங்களுக்கு அந்த இது கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இங்கே டெலிவரி ஆனாலும் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து அந்த லோக்கல் VHM வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ்க்கு சொல்லிட்டோன்னா அவங்களுக்கு அந்த 18,000 ரூபாய் கிடைக்கும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. முதல் வந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ தனியார் மருத்துவமனையில் பிரசவித்தாலும் அந்த அம்மாவுக்கு அந்த நன்மை கிடைக்குது. அதனால அவங்க வந்து இப்போ உயர் சிகிச்சைக்கு வந்தாலும் ரொம்ப தைரியமா இங்க வராங்க. அவங்களுக்கு அந்த பணம் போயிடுமோன்ற பயமும் இல்லை, வைத்தியமும் நல்லா கிடைக்குது. மேடம் சொன்ன மாதிரி நல்ல பயன் வந்து கிடைக்குது அவங்களுக்கு. அதனால ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஃபிக்ஸ் அந்த மாதிரி அம்மாவுக்கு இருந்தா கூட அந்த மாதிரி வர அம்மாக்களையும் உயிர் காப்பாற்றி அவங்களுக்கு பிறக்கிற குழந்தையும் காப்பாற்றி அனுப்பும். ஆமா, இப்ப அவேர்னஸ் வந்து இப்ப அதுதான் நாங்களும் அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ரியலைஸ் பண்ணிருக்கோம். இவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்குங்கிறதுக்கு இப்போ அதுதான் மொபைல் பஸ் எங்களுக்கு இருக்கு. சுற்றுப்பட்டு கிராமத்துக்கு எல்லாம் போய் அந்த மொபைல் பஸ்ல போய் இன்வெஸ்டிகேஷன், அப்புறம் அல்ட்ராசவுண்டு, ரேடியாலஜி டெஸ்ட்டு அதெல்லாம் போட்டு SPM கம்யூனிட்டி மெடிசன் டிபார்ட்மெண்ட்டே அது தனியாக இயங்கி அவங்க போய் எல்லா கிராமத்துக்கும் சொல்கிறாங்க. அப்புறம் சுகம் கிராமம்னு ஒரு திட்டமே எங்கள் மருத்துவமனையில் இருக்குது. எல்லா பக்கத்தில் இருக்க வில்லேஜஸ்க்கும் போய் கிராமத்துக்கு போய் அவங்களோட என்லிஸ்ட் பண்ணி அவங்கக்கிட்ட எங்கள் கார்டெல்லாம் கொடுத்து இந்த மாதிரி வசதிகள் இங்கே இருக்குது அப்படிங்கிறது போடுறோம். அது பத்தாம இப்போ ஆஸ்பத்திரிக்கு வரும்போது நீங்கள் நிறைய டிவி ஸ்க்ரோல் எல்லாம் எங்களோட ப்ரோக்ராம்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும், அதுவும் நீங்கள் பார்க்குறீங்க. அது இல்லாமல் பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட்ஸும் ஹெல்த் எஜுகேஷன், இங்கே இருக்க மருத்துவ வசதிகள் ஃபெசிலிட்டிஸ் அதுவும் நாங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அதுபடி வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறோம்.